அப்படியே நம்ம மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, நாம் டயத்துக்கு வீட்டுக்கு போகணும், அதாவது வேலையில இருந்தோ இல்லை ஊரில் இருந்தோ நம்ம போகணும் இன்னொரு இடத்துக்கு அப்படின்னா பஸ்ஸை பிடிச்சி எந்த பஸ்ஸு போக முன்னாடி போகும்லாம் கேட்டுட்டு ஏறுவோம். அப்படி ஏறின உடனே இதெல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த தனியார் பேருந்துகள் மற்ற பேருந்துகள்லாம் ஒன்றோட ஒன்று சர்ரு 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 சர்ன்னு முந்தி போகுது. அடி வயிற்றுக்குள்ள அப்படியே அண்டாவில் நெருப்ப கட்டின மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பயத்தை உண்டாக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி தோணுது, இப்படி போகிறது சரியா? இது எந்த வகையில் நியாயம்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டோம். மலன்னு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்கு உண்டான கருவியை மாட்டி, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் சரி ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் சரி இதை பண்ணாங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து நல்ல பயனடைவாங்கன்னு நம்புறேன். பஸ் வந்து போட்டி போட்டு அதிகமான வேகத்தில் ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த உரிமத்தை நீங்கள் ரத்து பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்கதையாகாமல் நிற்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கவர்மெண்ட் பஸ் வந்து குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போகும். அதே இது தனியார் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வேகமாக இயக்குறாங்க. ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபாலோ பண்ணி ஓட்டோன்னே மேக்ஸிமம் எந்த ஆக்சிடென்ட் வராது. நார்மலாக பஸ் இடத்துல போகும்போது வந்து ஸ்லோவாக வராங்க. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் எப்பவும் வர்றதை விட அதிவேகமாக தான் உள்ள வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வராங்க. எல்லாருமே பொறுமையா இருந்து இந்த காலத்துல எல்லாருக்குமே அவசரப்பட்டுனா என்ன செய்யறது? நம்ம மனசை விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கவர்மெண்ட் பஸ் வருதுன்னா பிரைவேட் பஸ் அதை முந்தணுங்கிறதுக்காக, அந்த ஷாப்பிங்ல உள்ளவங்கள ஏத்தணுங்கிறதுக்காக இதை முந்திக்கிட்டு போய் ஸ்பீடா போறாங்க. அதுவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு வண்டிக்கு ஆஃப் அன் அவர் தான் டைம் இருக்கு, அந்த டைம் ஓட்டி தானே ஆகணும். அது முந்திட்டு போறதுனால விபத்து நடக்காது. கவனக்குறை வந்தாலும் விபத்து நடக்கும். பொறுமையாக போயிட்டாலே எந்த ஒரு பஞ்சாயத்து வராது. இந்த டைம் கீப்பர் சொல்லக்கூடிய அந்த பயண காப்பாளர் அவங்க தான் அதை வந்து சரியான முறையில் நின்று சரியாக கவனித்து அந்த டயத்துக்கு இந்த வண்டி போகணும்னு சொல்லணும். சிட்டிக்குள்ள வந்து கம்மியான ஸ்பீடு பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் டயத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிரைவர் வந்து போட்டி போட்டு ஓடணுன்ற அவசியம் இல்லை. இப்ப இருக்க அவசர காலகட்டத்தில் எல்லாருக்குமே போக வேண்டிய சூழ்நிலை தான் சார். இருந்தாலுமே அவங்களோட உயிர் பாதுகாப்பை எண்ணி கொஞ்சம் பொறுமையாக போகணும். அவங்க பஸ் ஓட்டுறவரை சேஃப்டியாக கொண்டு போய் விடுவார்னு சொல்லி தான் நம்ம உட்காரோம். ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கிடைக்கும் போட்டி போட்டு இன்னொரு முன்னாடி போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஓடுறது அது ரொம்ப தப்பு. அதுக்கு இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு போய் அதுல நம்ம பலிக்காட ஆகிறதுக்கு எதுக்கு அந்த மாதிரி பஸ்ல போனோம்?